வெள்ளிக்கிழமை வளர்பிறை பஞ்சமி. இந்த வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு ஓமவல்லி இலைன்னு சொல்லக்கூடிய கற்பூரவல்லி இலை, இது வந்து நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு 5 இலையை பறித்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு, இதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு 5 இலையிலையும் ஒரு கிராம்பு வச்சு, அந்த கிராம்பை வந்து பொடி பண்ணி அது மேலே வந்து பச்சை கற்பூரம் வச்சு தீபம் ஏற்றினா நம்மளோட கஷ்டம்லாம் தீரும். சொல் பேச்சு கேட்காத பிள்ளைங்க அப்பா அம்மா பேச்சை மீறி நடக்கிறது, கோபமாக பேசுறது, எதிர்த்து பேசுறது, வீட்டுக்கார் சரியில்லை, தீய பழக்கங்களோடு இருக்கிறது, அதுக்கப்புறம் குடிக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து வீட்டில் வந்து தொடர்ந்து வந்து கெட்ட பழக்கம் அந்த மாதிரிலாம் ரொம்ப தொடர்ந்து வந்து தீராத பிரச்சனை இருந்ததுன்னா, இந்த மாதிரி வந்து கற்பூரவல்லி இலையில் வந்து கிராம்பு பச்சை கற்பூரம் வச்சு தீபம் ஏற்றினா எல்லாமே படிப்படியாக குறையுன்றது ஐதீகம்னு சொன்னாங்க. இது வந்து இன்றைக்கி மட்டும்தான் ஏற்றணும்னு இல்லை, வளர்பிறை பஞ்சமின்னு இல்லை, தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி, வெள்ளி செவ்வாய் இந்தமாரி வந்து வாரத்தில் 1 to 1 நாள் கூட நீங்கள் என்றைக்கெல்லாம் வீட்டில் விளக்கேற்றுறீங்களோ அன்றைக்கெல்லாம் இந்த மாதிரி கற்பூரவல்லி இலையில் பச்சை கற்பூரம் கிராம்பு நுணுக்கி வச்சு அது மேலே வந்து தீபம் ஏற்றினா ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அந்த இலையை அந்த சாம்பலை வந்து அடுத்த நாள் காலைல நம்ம வந்து செடியிலோ இல்லை எதில் நீர்நிலையில் போடலாம் அப்படின்னு சொன்னதுனால நான் இன்றைக்கி வந்து இதை வந்து ட்ரை பண்ணேன். எல்லாமே நம்மளை வந்து நம்பிக்கை தான். இதையும் வந்து நம்ம வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்லாமல் சரி நம்மளும் அதை வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு, நம்ம இதுக்கு பெருசாக ஒன்றும் அவ்வளோ செலவு பண்ண போகிறதுலாம் கிடையாது. சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோமேன்ட்டு நான் இன்றைக்கி வந்து செஞ்சேன். இந்த வீடியோ வந்து நான் மதியமே போட்டிருக்கணும், எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுன்றதுனால மீட்டிங் சொன்னதுனால நான் கிளம்பிட்டேன். இந்த வீடியோ நான் இப்போ தான் பப்ளிஷ் பண்ணுறேன். இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து நாளைக்கு செய்யலாம், செவ்வாய்க்கிழமை செய்யலாம், ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம், வர செவ்வாய் வெளியில் கூட செய்யுங்க. நான் வந்து பச்சை கல்பட்டு இதுமாதிரி நல்லா பொடி பண்ணி வச்சுட்டேன். அந்த கிராம்பையும் வந்து நல்லா பொடியாக இடித்து 5 இலையிலையும் வச்சுட்டு அது மேலே இந்த பச்சை கல்பட்டை வச்சு அப்படியே நம்ம வந்து தீபம் ஏற்றி நம்ம வந்து வணங்கணும். அம்மன் வச்சுருந்தா அம்மனுக்கு வந்து இது வந்து இந்த கற்பூரவல்லி இலையில் வந்து தீப ஆராதனை காமிச்சா ரொம்ப நல்லது, விசேஷமானது அப்படின்னு சொன்னாங்க. பண வசியம், பணம் பிரச்சனை இருக்காது, பண தட்டுப்பாடுலாம் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே நம்மளோட நம்பிக்கை தான். நம்பிக்கையோடு இதை வந்து செய்வோம். இதை வந்து நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு கட்டாயம்லாம் இல்லை, விருப்பம் உள்ளவங்க செய்யலாம். மனசார முழு மனதோடு நம்பி விளக்கேற்றுங்க, நல்லதே நடக்கும்.